Hi, hello, welcome back to my channel. அன்புடன் ரேஷ்வல் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவர் வரை எல்லாரும் சாப்பிடக்கூடிய சத்தான உணவு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு கம்பு ஒரு கப், நம்ம வந்து ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கோம். சோளம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு இது இருக்குது. இது வந்து ராகியும் ஒரு கப் எடுத்துருக்கேன் நான் வந்து. அப்புறம் தோலோடு இருக்கிற உளுந்து, தோல் இருக்கிற உளுந்து இல்லாத உளுந்து ரெண்டுமே எடுத்துருக்கேன். தோலோடு இருக்கிறது இது பாசிப்பயிறு. நம்ம தோல் இல்லாத உளுந்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, மேலும் வந்து நிலக்கடலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து இரும்பு தாச்சி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சோளம் போட்டுக்கலாம். சோளம் வந்து ஒரு மாதிரி வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே வெடித்து நல்லா ஒயிட்டாக வந்து ஒயிட் சோளம் நான் போட்டிருக்கனால ஒயிட்டாக வந்து நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள் எப்படி அழகாக பொரிஞ்சு வருதுன்னு. இதே தான், இது நல்லா பொரிஞ்சு வர அளவு வந்து பண்ணிங்க அப்படின்னா போதும். நம்ம கிரைண்ட் பண்ணுறப்பையும் நல்லா நைஸாக மசிஞ்சிரும். ஃபஸ்ட்டு சோளத்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள். சோளம் வந்து நல்லா வந்து அங்கே பாருங்கள் வெடிச்சு வருது இல்லையா, அந்த மாதிரி எல்லா சோளமும் வெடிச்சு வர மாதிரி வறுத்துக்கணும். அடுத்தது வந்து கம்பு நான் வறுத்துக்கிறேன். கம்பையும் வந்து அந்த கம்போட ஸ்மெல் வந்து தெரிகிற அளவு நீங்கள் வறுத்துக்கிட்டால் போதும். நல்லா கம்போட ஸ்மெல் தெரிகிற அளவு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய கடலை இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன வறுக்க போகிறோம் அப்படின்னா ராகி, அதாவது கேழ்வரகை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சின்ன வயசில் இருந்து கொடுக்கக்கூடியது தான் இது. இதை வந்து நம்ம வந்து சத்து மாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில் வாங்கி தரோம், அதெல்லாம் இல்லை. நம்ம வீட்டிலே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாசிப்பயிரையும் நான் நல்லா வந்து வறுத்துக்கிட்டேன், அதனுடைய ஸ்மெல் வந்து போகிற அளவு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உளுந்து, தோலோடு இருக்க உளுந்தை வந்து நான் வந்து தோலோடு இருக்க உளுந்து வந்து அரை கப்பு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அடுத்தது வந்து தோல் இல்லாத உளுந்தும் அரை கப் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து குழந்தைங்களோட க்ரோத் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். நிறைய சத்து இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் வந்து நான் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சியை யூஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி மிக்சியை யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. இது அரைக்கிறப்ப ஒரு 2-3 தடவை வந்து நல்லா ஓட்டி எடுத்திங்கன்னா போதும், நமக்கு தேவையான பவுடர் மாதிரி கிடச்சிரும். ரொம்ப திப்பியாக வேணாம், ரொம்ப நைஸாக வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணும். நான் அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் மாவு, கொஞ்சம் வெல்லம், இது வந்து எள்ளு, வீட்டில் இருந்த எள்ளு, அதை கழுவி வறுத்து காய வச்சுருக்கேன். அந்த எள்ளு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் கொஞ்சமாக வாட்டர். என் பையனுக்கு வந்து நான் அப்பப்போ அவன் எப்போல்லாம் கேட்குறானோ அப்பப்போ இது மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். நீங்களும் இந்த மாதிரி பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு தேவைப்படுறப்ப ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். தண்ணி காயிட்டும். இதோட வெல்லம் ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாவை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுறேன். மாவு போட்டேன். அதுக்கப்புறம் எள்ளு, முழு எள்ளாக தான் நான் போடுறேன். கடிக்கிறப்ப அதனுடைய டேஸ்ட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக முழு எள்ளை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா நான் இதில் வந்து சால்ட்டு போட்டேன், சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு போட்டேன். அங்கே ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா என் பையன். அவர் வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் நல்லா பிடிக்கும். வெள்ளைப்பாகு வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பாவு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியமாக இருக்காது, அப்புறம் மீடியமாக இருந்தால் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தானே தண்ணி வச்சோம். ஒரு கப் மாவுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நெய் ஆட் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு நிறையா செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கேற்றப்ப நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ அவர் தான் வந்து கிண்டிகிட்ருக்காங்க, சார் தான் கிண்டிகிட்ருக்காங்க. அம்மா நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு.
நம்ம வந்து பாவு வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பாகு வந்து ஊற்றிட்டுருக்கேன். அவங்க வந்து கிளறிட்டுருக்காங்க ரேஷ்வர். எந்த மாவாக இருந்தாலும் சரி, தோசை மாவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவங்க எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. தோசை ஊற்றுறதுக்கும் சரி, சப்பாத்தி போடுறதா இருந்தால் மாவு பசங்க தருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்கள்லாம் எனக்கு செஞ்சு தருவாங்க. ரேஷ்வர் வந்து கிளறினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அதை அவ்வளோதான் அவர் மிக்ஸ் பண்ணுறது. இப்போ மாவு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன பால்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்சி கொடுக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி கொடுக்குறப்ப அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து அதாவது பெருசாக பிடிக்காமல் சின்ன சின்னதாக பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு கடி அந்த மாதிரி சாப்பிட்றப்ப அவங்க ஃபுல்லாக ஒரு பால் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி பிடிச்சி கொடுங்க. நான் பாருங்கள் ரொம்ப சின்ன சின்ன சைஸாக தான் வந்து பால்ஸ்லாம் பிடிச்சிருக்கேன். ஓகே, இடையில கேமரா வந்து அவர் தான் வந்து கேமரா பிடிச்சாரு. பாருங்கள், நம்ம பிடிச்ச எள்ளோட இது இருக்கா இல்லையா, அது வந்து எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதை சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. வீட்லேயே நம்ம அவங்க கண்ணு முன்னாடியே செய்கிறப்ப அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுதான் என்னோடய ஒரு மோட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என் பையனுக்கு அவனுக்கு செய்கிறதுக்கும் பிடிக்கும், சாப்பிடவும் பிடிக்கும். அதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களாவே ப்ரிப்பேர் பண்ண வந்து ரெடி பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பாய்.